अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व दुर्रिय्यतिहि व अहले बैतिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अला इन्ना औलिया अल्लाहि ला खौफ़ुन अलैहिम वला हुम यहज़नून। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल नबिय्युना मुहम्मदिन मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम उज़्कुरू महासिन मौताकुम। सदक़ल्लाहुल अज़ीम। रदीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीना व बि मुहम्मदिन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि शैखना मुहिय्यिद्दीन अब्दुल कादिर जीलानी क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ शेखन व मुर्शिदा। கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு எஸ்எஸ்எஃப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நிகழ்ச்சிகள், எண்ணிலடங்காத விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு உலமாக்களின் வாயிலாக, உமராக்களின் வாயிலாக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எஸ்எஸ்எஃப் மக்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. அந்த அடிப்படையிலே நம்முடைய அமைப்பின் சார்பாக முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வினை இப்பொழுது நமக்கு மத்தியிலே ஏற்பாடுகள் செய்து இந்த சமுதாயத்திற்கு இறை நேசர்களை பற்றி உண்டான செய்திகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இதை துவங்கி இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. பெருமக்களே, இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால், எந்த இறைநேச செல்வர்களை நாம் ஆராய்வோமேயானாலும் அவர்களெல்லாம் நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் என்னவென்று சொன்னால், இறைவனின் மீது வைக்க வேண்டிய ஈமான், இறைவனின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பாய்ச்சும் விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார்கள். எல்லா இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் தான் முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़். இவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரம்பரியத்திலிருந்து வருகை தந்த ஒரு மிகப்பெரிய ஷேகாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़் அன்னாருடைய அம்மாவனுடைய பாரம்பரியம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவையும், முஹிய்யித்தீன் ஷேக் ரலியல்லாஹுடைய தந்தையினுடைய பாரம்பரியம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் போய் சேருகிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பாரம்பரியத்திலிருந்து பிறந்தவர்கள்தான் முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुல் अज़ीज़் என்று சொல்லக்கூடிய மகான். இவர்களை நாம் நன்றாக அறிய வேண்டும். இவர்கள் ஏதோ ஒரு ஏழ்மையாக பிறந்தவர், ஏழ்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர், இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையோடு தான் வாழ்ந்தார்கள் என்ற எண்ணம் நம்மிடத்திலே சிறிதளவும் கூட வந்துவிடக்கூடாது. காரணம், முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुல் अज़ीज़் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவன் இவர்களுக்கு கொடுத்த நிஅமத்து இதுதான் என்றில்லை, அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறார். முஹிய்யித்தீன் ஷேக் ரலியல்லாஹுடைய கையிலே ஒரு தடி வைத்திருப்பார்களாம். அந்த தடி, கைப்பிடி தடி இருக்கும் இல்லையா, 40 வயசுக்கு மேல கடந்தால் அதை வைப்பது சுன்னத் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த தடியை பிடித்திருக்கிறார்கள் முஹிய்யித்தீன் ஷேக் ரலியல்லாஹு. அதிலே ஒரு முத்து இருந்ததா. அந்த முத்து
அன்றைய காலகட்டங்களிலே உண்டான அரண்மனையுடைய எல்லா சொத்தை விட மிக விலை உயர்ந்ததாக இருந்தது என்பதாக சொல்வார்கள். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரராக முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையுடைய ஓரொரு நொடி பொழுதையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் இவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இறைவனுடைய நேசம் பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகின்றது. முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றும் விதத்திலே, பெருமானாருடைய சுன்னத்தை பேணுவதிலே இந்த இறைநேசர் தான் எல்லா இறைநேசர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ஒருபோதும் பெருமானாருடைய சுன்னத்தை விட மாட்டார்கள். ஒரு நொடி பொழுதையும் பெருமானாருடைய சுன்னத்தை விட மாட்டார்கள். பேசினாலும், உறங்கினாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், நடந்தாலும், பார்த்தாலும், கைகளிலே கொடுத்தாலும் எல்லாம் சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த அந்த வழியின் பிரகாரம் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சமயத்திலே மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? மாணவர்களுக்கு சுன்னத்தை போதித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செய்து முடித்து, இல்மெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பின்னால் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. மாணாக்கள் எல்லாம் ஒழு செய்வதற்காக, தொழுகைக்கு தயாராகுவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரத்தை, முகத்தை கழுவுகிறார், மசல் செய்கிறார், இரு கால்களையும் கழுவுகிறார். அப்போது முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாணவரை அழைத்து கேட்டாராம், மாணவரே, நீங்கள் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள், என்ன காரணம் என்று சொன்னபோது, உஸ்தாத் அவர்களே, கையை கழுவுவது ஃபர்து, முகத்தை கழுவுவது ஃபர்து, தலைக்கு மசல் செய்வது ஃபர்து, இரு கால்களை கழுவுவது ஃபர்து. இந்த ஃபர்லை தானே நாம் செய்ய வேண்டும், மாற்றமாக சுன்னத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன காரணம் என்று சொன்னால், ஃபர்து செய்கின்ற பொழுது நம்முடைய ஒது கூடிவிடும், சுன்னத்தை நாம் செய்கின்ற பொழுது அது இஸ்ராஃபாக மாறிவிடுகின்றது என்ற ஒரு கருத்தை இந்த மாணவர் சொன்ன பொழுது முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என்னுடைய வாழ்வினிலே ஒரு நொடி பொழுதும் கூட நான் சுன்னத்தை விட்டதில்லை. நீ சுன்னத்தை விட்டாய், விட்டதற்கு இப்படி ஒரு வியாக்கியானத்தை கூறுகிறாய் என்று சொல்லி உனக்கு இல்மு கற்பதற்கு என்னிடத்தில் தகுதி இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தார்களாம். பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பெருமானாரை நேசித்த மகான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிடத்தில் மட்டுமல்ல, தன்னோடு உண்டானவர்களுக்கும் கூட சுன்னத்தை விடக்கூடாது என்பதாக எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னுடைய மாணவர்களையும் தன்னிடத்தில் பையத்து பெற்றுக் கொண்ட மகா மனிதர்களையும் எவ்வாறு வழிநடத்தி செல்கிறார்கள் என்பதை நாம் காணுகிறோம். இதுதான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் எண்ணிலடங்காத கராமத்திற்கு சொந்தக்காரர்கள். ஏதோ ஒன்று இரண்டு கராமத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ். எவ்வளவோ கோடிகள் தன்னுடைய கரத்திலே பிறந்தாலும், தன்னுடைய கரத்திலே கோடிகள் புரண்டாலும் அவர்கள் இறைவனை துதிபாடுவதிலே அவர்கள் ஒரு நொடி பொழுதும் கூட விட்டதில்லையாம். இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நம் ஊரில் இருக்கிறார்கள், பெரிய வியாபாரிகள் என்று நான் சொல்லுவார்கள், தொழுவதற்குண்டான நேரம் கிடைக்கவில்லை என்பதாக சொல்லுவார்கள். அதான் யதார்த்தம். ஆனால் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய இறைவனை நேசித்தார்கள், இறை ரசூலை நேசித்தார்கள், இறை தூதரை நேசித்தார்கள் என்பதாக நாம் வரலாறை காணுகின்ற பொழுது இறைவனை நேசித்த விதம் மிகப்பெரிய விதமாக இருந்தது. பெரியவர்களே, ஒரு சமயத்தில் இறைவனின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்கள். இறைவனுக்கு முன்னிலையில் ஒருபோதும் என்னுடைய உடலோ கல்வோ என்னுடைய உடல் உறுப்புகளோ நிமிர்ந்த நிலையிலே நின்றுவிடக்கூடாது, எல்லாம் தாழ்ந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று தன்னை ஓரொரு நொடி பொழுதிலையும் பக்குவப்படுத்தினார்கள். ஒரு சமயத்தில்
நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு தான். ஒரு அப்துல் சமது இப்னு உமாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரும் கூட. அந்த கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அப்துல் சமது உமாம் என்ன செய்கிறார்கள்? முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹயாத்துடைய காலகட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய மனிதராக மாறினார்கள். காலங்கள் கடந்து போக முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு பின்னால், வஃபாத்திற்கு பின்னால் சில மனிதர்கள் அப்துல் சமது இப்னு உமாம் இடத்தில் கேட்கிறார்களாம், மகான் அவர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் முஹைதீன் ஷேகை மிகவும் வெறுக்கக்கூடியவர்களாகவல்லவா நீங்கள் திகழ்ந்தீர்கள். இப்பொழுது எவ்வாறு நீங்கள் அவரை நேசித்து அவருடைய தரீகாவை பின்பற்றி வாழ்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்களாம். அப்பொழுது அப்துல் சமது இப்னு உமாம் இந்த மகான் சொல்லி தந்தார்களாம், மக்களே, நான் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்தில் வெறுத்து வாழ்ந்தேன். அந்த வெறுத்து வாழக்கூடிய ஒரு கால நேரத்திலே நான் தொழுகைக்காக வேண்டி நான் நடந்து போய் கொண்டிருந்த போது தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. தொழுகையை நிறைவேற்றலாம் என்று நினைத்து நான் பள்ளிக்குள் போனால் அந்த பள்ளிக்குள் அன்று தொழுகை வைக்க வந்தவர் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போது அவர் தொழுகை வைப்பதற்காக வேண்டி இமாமாக வருகிறார். நான் முன்கூட்டியே தொழுது விட்டு சென்று விடலாம், காரணம் எனக்கு பாத்ரூமுக்கு ரொம்பவும் அர்ஜென்ட் வந்ததின் காரணத்தினால் தொழுகையை இமாமோடு இன்று தொழுதால் வெகு நேரமாகிவிடும், அதனால எனக்கு உடலில் உபாதைகள் ஏற்பட்டுவிடும், அசுத்தங்கள் வெளியேறிவிடும் என்ற அச்சத்தினால் தொழுதுட்டு சீக்கிரம் போயலாம். திரும்பும் பொழுது அல்லாஹ் அக்பர் பள்ளிவாசலுக்கு முன்னாடி முன்சப்புல போய் தொழுதுட்டு நான் என்ன செஞ்சேன், வெளியேறலான்னு பார்க்கின்ற போது இமாம் ஜமாத் தொழுவதற்காக வேண்டி மக்கள் நிறைந்து வந்து விட்டார்கள். அவர்களை கடந்து என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக தொழுவைப்பதற்கு வந்து விட்டார்கள். அப்ப தொழுகைக்கு வந்த இமாம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் மெம்பர் படியில உட்கார்ந்து இருந்தாங்களாம், காமத் சொல்லப்படணுங்களுக்காக வேண்டி. இவருடைய உள்ளம் பரிதவிக்கிறது, என்னுடைய உடலிலே உபாதைகள் வெளியே வந்து விடுமோ, எனக்கு தொழுகை முடிந்து விடுமோ, இங்கே நஜீஸ் அசுத்தங்கள் வெளியே வந்து எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு மோசலிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. என்னுடைய முகத்தை கண்ட முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அதுவரைக்கும் எனக்கு அவரை பிடிக்காது. இவர் பின்னால் என்று தொழுகணுமே என்ற வருத்தமும் கூட இதற்கிடையில் ஒரு கட்டத்தில் நான் மிகவும் சினம் கொண்டேன் என்பதாக அப்துல் சமது இப்னு இமாம் அந்த மகான் சொல்லி தருவார்கள். அப்போது முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர் இறங்கி வந்தாங்களாம். இறங்கி வந்து அப்துல் சமது இப்னு உமாம் அவருடைய தலையிலே கை வைத்தார்களாம். சொல்லுகிறார்கள், அவர்கள் என் தலையிலே கை வைத்த மாத்திரத்தில் நான் சற்று நேரத்தில் ஏதோ ஒரு உலகத்திற்கு நான் சென்றிருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்திற்கு நான் போயிருக்கிறேன். அந்த இடத்திலே பாத்ரூம் உண்டு. நான் போய் என்ன செய்யறேன், அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போய் பாத்ரூமுக்கு போனேன். என்னுடைய அசுத்தத்தை நான் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி நான் சுத்தம் செய்ததற்கு பின்னால் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது, அங்க ஒது செஞ்சேன். 2 ரகாத்து ஒதுவுடைய நஃபில் 2 ரகாத்து தொழுதேன். தொழுது துவா செஞ்சு முடிக்கிறேன். இமாம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் நான் தொழுகை முடித்து துவா ஓதி முடித்து எழுந்துகின்ற போது நான் என்ன செய்தாங்க, முஹைதீன் தலைவன் கையெழுத்தாங்க தெரியுது. நான் அதே இடத்தில் வந்து அமர்ந்திருந்தேன் என்பதாக சொல்லித் தருவார்கள். அதாவது என்னுடைய உபாதைகள் வெளியேற வேண்டும், பள்ளியிலிருந்து வெளியே போக முடியாது, இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. ஆனால் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கரத்தை என் தலையில வைத்த பொழுது நான் என்ன செய்து விட்டேன், சர்வ உபாதைகளையும் என்னுடைய வெளியிலே போய் சென்று விட்டு சுத்தமாய் ஒது செய்து 2 ரகாத்து தொழுது முடித்ததற்கு பின்னால் பார்த்தால் நான் எந்த இடத்தில் இருந்தேனோ அதே இடத்தில் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அப்பொழுதுதான் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு தலையிலிருந்து கையை எடுக்கிறார் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்புதான் நான் அவர்களை உளமாற நேசித்தேன், உளமாற விரும்பினேன் என்பதாக அப்துல் சமது இப்னு உமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருவார்கள். பெருமக்களே, இதுதான் எல்லா இறைநேச செல்வர்களும் நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு பாடம். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு காட்டு பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தொழுகைக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. தொழுகிறாங்க, தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. தொழுகு முடிந்து பார்த்தால் அவங்களுக்கு பின்னாடி சிங்கமும் புலியும் மண்டிட்டு உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். நாமளான ஒரு கணத்துல அச்சம் கொண்டு மரணம் அடைவதற்கும் கூட வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் மீது மாத்திரம் மன நம்பிக்கை வைத்தார்கள். எந்த அளவுக்கு மன நம்பிக்கை வைத்தார்கள் என்று நாம் ஒருவரும் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிங்கத்திடத்திலேயும் புலியிடத்திலேயும் சொன்னார்களாம், விலங்குகளே, உங்களுக்கு இறைவன் ஏவி இருந்தால் இந்த இப்ராஹிம் இப்னு அதுகமுடைய உடல் இன்று உங்களுக்கு உணவாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று ஏவி இருந்தால் நீங்கள் வந்து என்னை உண்டுவிட்டு என்னை கடித்து சாப்பிட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள். இல்லை, இறைவன் உங்களுக்கு என்னுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு என்று கட்டளையிடவில்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படியே திரும்பி போயிருங்கன்னு சொன்னாங்களாம். அந்த சிங்கமும் புலியும் நீங்கள் வந்த பாதையை நோக்கி திரும்பி சென்று விட்டதாம். இதுதான் இறைநேசர்கள் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்ந்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே பல படித்தரங்களை அடைந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, தமிழகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. சிறை கைதிகள் இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள் என்று நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சதித்திட்டவாதிகள் என்ன செய்கிறார்கள்? சில சட்டங்களை திணித்து இஸ்லாமியர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு தடுக்குகிறார்கள். நாங்கள் அச்சம் கொள்ளவில்லை. சிறையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களும் அச்சம் கொள்ள மாட்டார்கள். காரணம், இறைவன் இனியும் எங்களுக்கு வெளியிலே உண்டான உணவை உண்ணுவதற்குண்டான கால அவகாசத்தை தரவில்லை என்ற ஈமானோடு அவர்கள் வாழ்கிறார்கள். நாங்களும் அதே ஈமானோடு தான் வாழ்கிறோம். எங்கள் சிறைவாசிகள், எங்களுடைய இஸ்லாமிய சிறைவாசிகள், அவர்கள் இன்றும் சிறையிலே கண்டு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சிறைவாசிகளுடைய உணவு இந்த துன்யாவில் சிறையிலிருந்து வெளியே உண்டான உணவு வெளியிலே வந்து உண்ணுவதற்குண்டான காலகட்டத்தை இறைவன் இனியும் தீர்மானிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய இறைநேசர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்தக்கூடிய பாடம். சிறையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எங்கள் இறைவனின் அழைப்பு சிறையிலிருந்து வெளியிலே செல்வதற்கு இனியும் வரவில்லை என்ற உறுதியோடு இருக்கிறார்கள். அந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தார்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எங்களுடைய இறைவன் எங்களுடைய பெற்றோரை, தந்தையை, என்னுடைய சகோதரனை சிறையிலிருந்து வெளியிலே வரவழைத்து எங்கள் வீடுகளிலே வந்து அமர்வதற்குண்டான காலத்தை இறைவன் இனியும் ஏற்பாடு செய்யவில்லை என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். அந்த நம்பிக்கை தான் எங்களுடைய இறைநேச செல்வர்கள் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி தொற்று எல்லா இறைநேசர்களும் எங்களுக்கு கற்பித்து தந்த ஒரு உன்னதமான பாடம். பெருமக்களே, எந்த அரசு அதிகாரிகளும் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் எங்கள் இறைவன் நாடினால் மட்டுமே ஒருவன் வெளியே வர முடியும், ஒருவன் உள்ளேயும் போக முடியும், ஒருவன் மரணிக்க முடியும், ஒருவன் உயிரோடு வாழ முடியும், ஒருவனுக்கு உணவு கிடைக்கும், ஒருவனுக்கு உணவு கிடைக்காமல் இருக்கும் என்று சொன்னால் எங்கள் இறைவன் தீர்மானித்தது மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கும், மறுமையில் நடக்கும் என்ற உன்னதமான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நம்பிக்கையை எங்களுக்கு கற்பித்து தந்தவர்கள் இறைநேச செல்வர்கள். அவர்கள் உத்தமமானவர்கள் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ். அவருடைய சரக்கு கப்பல்கள் வெள்ளத்திலே கப்பல் கடலிலே மூழ்கி போனது என்று சொன்ன போது பரிதவிக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை துதிபாடினார்கள். எதற்காக வேண்டி? இறைவன் விதித்தால் அது நடந்திருக்கும். அவ உள்ள போயிருந்தனுடைய சரக்கு கப்பல்கள் அழிந்து போனால் அது இறைவன் விதித்த விதி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். திருப்பி கிடைத்த போது அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று தான் சொன்னார்கள். கவலைப்படவில்லை. காரணம், இந்த உலகத்தில் இறைவன் தீர்மானித்ததல்லாத ஒன்றும் நடக்காது, நடைபெறாது, நடைபெறவும் முடியாது என்ற உன்னதமான நம்பிக்கையை எங்களுக்கு வளர்த்தி தந்தவர்கள் இறைநேச செல்வர்கள். அப்படிப்பட்ட இறைநேச செல்வருடைய தலைவராக திகழக்கூடிய முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அன்னாருடைய உன்னதமான நினைவேந்தலை SSF தமிழ்நாடு சார்பாக
ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் நிகழ்ச்சிகள் பல மாவட்டங்களிலே அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் சார்பாகவும் நடைபெற்றிருக்கிறது. ரப்புல் ஆலமீனான அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு நம்பிக்கையை, எங்களுக்கு இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கற்பித்தந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னாரை தொட்டு எல்லா இறை நேசர்களுடைய பரக்கத்தை கொண்டு குத்துபுனா குத்துபுல் அக்தா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னாருடைய பரக்கத்தினை கொண்டு இறைவா சிறையிலே வாடக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சிறை கைதிகளை, சிறைவாசிகளை அல்லாஹுவே கிருபையுள்ள ரஹ்மானே முஹையத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு கராமத்துடைய பரக்கத்தை கொண்டு, ஹக்குடைய பரக்கத்தினை கொண்டு அல்லாஹுவே அவர்களை இந்த அவருடைய இல்லத்திலே உணவு உண்ணுவதற்குண்டான விதியை நீ மாற்றி விரைவாக எழுதியாறு புரிவாயாக ரஹ்மானே. எங்களை விட்டும் கடந்து போன, எங்களை விட்டும் எங்களிடத்திலிருந்து வன்மையாக பிடிக்கிக் கொண்ட பாபர் மசூதி இறைவா டிசம்பர் 6 எங்களுக்கு தகர்க்கப்பட்ட உன்னுடைய இல்லத்தை இறைவா இதே முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தினை கொண்டு டிசம்பர் அதே 6 எங்களுக்கு அந்த மஸ்ஜிதை மீட்டு தந்தருள் புரிவாயாக ரஹ்மானே. பிஹக்கி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.